Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 12th accountancyல chapter 7ல illustration 19 பார்க்க போகிறோம். Issue of shares for cash in lump sum. When share issued either at par at a premium or payable in single payment, the shares are said to be issued against lump sum payment. Lump sum payment அப்படின்னா என்னென்னா சிங்கிள் பேமெண்ட்லேயே வந்து இஷ்யூ பண்ணி அதுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து பே பண்ணுறது. இப்போ பார் வேல்யூ வந்து 10 rupees அப்படின்னா இப்போ நம்ம எப்போதும் இப்படி இது வரைக்கும் சம் எப்படி பார்த்தோம், அப்ளிகேஷன் மணி, அலாட்மெண்ட், ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ அதெல்லாம் இல்லாமல் சிங்கிள் பேமெண்ட்லேயே அந்த 10 rupees பார் வேல்யூனா அந்த 10 rupees-ஐயும் பே பண்ணிட்டு தான் லம்சம் மெத்தட். அது இல்லாட்டி நெக்ஸ்ட் ப்ரீமியம் மெத்தடையும் +10 + 2 12 வந்து 2 வந்து ப்ரீமியம். இப்போ 12 rupees வந்து பார் வேல்யூ அப்படியே டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுறது, பே பண்ணிடுறது. ஓகேவா, அதுதான் என்ன சொல்கிறோம், லம்சம் மெத்தட். இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதே தான் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். அதாவது அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ் பண்ணப்போ என்ன என்ட்ரி போடுவோமோ அதே தான் போடணும். எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி போடுவோம். ஓகேவா, இப்போ சம்ம பாருங்கள். Illustration 19. Sara company issues 10,000 equity shares of ₹10 each payable fully on application. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாரா கம்பெனி வந்து 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸை பே பண்ணுறாங்க ₹10. ஆனால் ஃபுல்லி எங்கே பே பண்ணிடுறாங்க, அப்ளிகேஷன் மணிலே அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, பே பண்ணிடுறாங்க. பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் வித் ஷேர்ஸ் ஆர் இஷ்யூட் அட் ஷேர் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அட் பார் வேல்யூவில் ஒன்று, நெக்ஸ்ட் அட் ப்ரீமியம் ஆஃப் ₹2 per share. அதாவது 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து நம்ம இஷ்யூட் அட் பார்க்கு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன அப்ளிகேஷனுக்கு என்ட்ரி போடுவீங்க, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஓகேவா, எப்போதும் மாதிரி தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி போடுறோம். இப்போ எவ்வளோ ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்கோன்னா 10,000. பார் வேல்யூ என்னென்னா 10. அப்போது 1 lakh. 10,000 × 10 1 lakh. இது என்ன பண்ணுவோம், ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போது இங்கே என்ன வரும், அப்ளிகேஷன் மணி ட்ரான்ஸ்ஃபர் டு ஷேர் கேபிட்டல் நரேஷன் வரும். அதே தான் 1 lakh 10,000 × 10. இப்போ இதை பார் வேல்யூவில் ரெண்டுத்தையும் இஷ்யூ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் கண்டிஷனாக அட் ப்ரீமியம் ஆஃப் ₹2 per share. அப்போ ப்ரீமியமில் எப்படி இஷ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். இஷ்யூட் அட் ஏ ப்ரீமியம். அதே பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஆனால் 10,000 ஷேரை ப்ரீமியமுக்கு அவங்க வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அதனால் 10 12. ஓகேவா, 10 வந்து பார் வேல்யூ +2 வந்து ப்ரீமியம். இப்போ 10 + 2 12. 10,000 × 12 போட்டிங்கன்னா 1,20,000 வரும். இது என்ன பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபர் டு ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இப்போ இது கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தான் என்ன பண்ணால் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் எப்போதும் என்ட்ரி போடுவீங்க. ஓகே, அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ் ஆனதுக்கு இந்த என்ட்ரி, இதை ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல்னு சொல்லிட்டு எப்போதுமே நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடுவோம். எக்ஸ்ட்ராவாக இங்கே செக்யூரிட்டி ப்ரீமியம் கொடுத்துருக்கிறதுனால இதை செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஷேர் அப்ளிகேஷன்லேருந்து நமக்கு எவ்வளோ வருது, 10,000 × 12. ஓகே, 1,20,000. 10 + 2 அதாவது பார் வேல்யூ ப்ளஸ் ப்ரீமியம் 12. அதை எங்கே பண்ணுவோம், டு ஷேர் கேபிட்டலுக்கு எவ்வளவு 10,000 × பார் வேல்யூ, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எவ்வளோ 10,000 × 2 20,000 ப்ரீமியம். ஓகேவா, அப்ளிகேஷன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் டு ஷேர் கேபிட்டல் இப்படி தான் போடணும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஷ்யூ ஆஃப் ஷேர் ஃபார் கன்சிடரேஷன் அதர் தென் கேஷ். இப்போது நம்ம இது எல்லாமே நம்ம என்ன பார்த்தோம், கேஷாக தான் நம்ம வந்து பார்த்தோம். ஓகேவா, ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க, அதுக்கான கேஷ் வந்து அலாட்மெண்ட் மணி, அப்ளிகேஷன் மணி, ஃபஸ்ட்டு கால், ஃபைனல் கால் இப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா a company may issue shares for consideration other than cash when the company acquires fixed assets such as land and building, machinery, etc. Under such situation the following journal entries are to be possible. இப்போ கேஷ் இல்லாமல் அந்த கம்பெனிக்கு நமக்கு என்ன தேவைப்படுது, லேண்ட் அண்ட் பில்டிங், மெஷினரி, இந்த மாதிரி ஃபிக்ஸட் அசெட்டை அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஃபிக்ஸட் அசெட்டை வாங்குறது. இப்போ அதில் அமௌண்ட்டாக பே பண்ணாமல் ஃபிக்ஸட் அசெட்டாக வாங்குறது. அது மாதிரி இருந்தால் எப்படி ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும்னா, பர்ச்சேஸ் ஆஃப் அசெட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்னா எந்த அசெட், ரெஸ்பெக்டிவ் அசெட்டு எதை பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஃபர்னிச்சராக இருக்கலாம், பில்டிங்காக இருக்கலாம், மிஷினரியாக இருக்கலாம், எந்த அசெட்டோ அது, டு வெண்டர் அக்கௌண்ட், யார்கிட்ட இருந்து வாங்குகிறோமோ அந்த அவங்க நேம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அதை ஷேராக இஷ்யூ பண்ணும்போது அவரோட வெண்டாரோட நேம், டு ஷேர் கேபிட்டல், டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இருந்துச்சுன்னா டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். ஓகேவா, இப்போ சம் போடும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். 20ல் என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜன் லிமிடெட் பர்ச்சேஸ் மிஷினரி ஆஃப் ₹6 lakh ஃப்ரம் ஜெகன் ட்ரேடர்ஸ்லேருந்து 6 lakh வந்து அவங்க வாங்கிட்டாங்க.
It issued equity shares of ₹10, par value 10 கொடுத்துருக்காங்க, fully paid in satisfaction of their claim. What entries will be made if such issue is made? Par value premium of 50% கொடுத்துருக்காங்க. அவங்க எவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுக்கல, 50% தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை கால்குலேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போது 6 lakhக்கு தான் வாங்கியிருக்காங்க, ஷேரோட வேல்யூ கொடுக்கல. அப்போ என்ன பண்ணாங்க, பார் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அப்போது 6 lakh டிவைடட் பை 10 போட்டிங்கன்னா ஷேரோட வேல்யூ கிடச்சிரும். அப்போது 60,000 ஷேர், 60,000 ஷேரை 10 rupeesக்கு வாங்குறாங்க. அப்போ தான் 6 lakh. இதனாலனா மிஷினரி பர்ச்சேஸ் அசெட்டாக அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, அதனால் அவங்க ஷேர் வேல்யூ கொடுக்கல. ஓகேவா, அதை நம்ம தான் கண்டுபிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இவன் இஷ்யூவாக 2 கண்டிஷன் கொடுத்துருங்க. ஒன்று பார் வேல்யூ, இன்னும் ப்ரீமியமில் கால்குலேட் பண்ண சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு பார் வேல்யூவில் கால்குலேட் பண்ணும்போது அதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்த்தோம், ரெஸ்பெக்டிவ் அசெட். இங்கே என்ன அசெட் வாங்கியிருக்கோம், மிஷினரி. அதாவது நம்ம எந்த அசெட்டோ ஏதோ வாங்கினா அதை என்ன பண்ணால் மிஷினரி அந்த அசெட்டோட நேம் தான் போடணும். இதே குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும் தான் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு வரும். இது ஏற்கனவே ஜேர்னல் என்ட்ரிஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, இப்போது இது அசெட் என்ன பர்ச்சேஸ் பண்ணிக்கணும், மிஷினரி அக்கௌண்ட் டு வெண்டார். யார்கிட்ட வாங்கியிருக்கோம், ஜெகன் ட்ரேடர்ஸ்ட்டை வாங்கியிருக்காங்க. அப்போ மிஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு ஜெகன் ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்கன்னா 6 lakh. அப்போ எவ்வளோ ஷேருங்கிறது நமக்கு தெரியாது. ஷேர் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், 6 lakh டிவைடட் பை பார் வேல்யூ 10. அப்போது 60,000. 60,000 ஷேரை 10 rupeesக்கு வாங்கியிருக்காங்க, 6 lakh. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ணுவோம், ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். யார் வெண்டார் அக்கௌண்ட், யார் ஜெகன் ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். இஷ்யூ ஆஃப் ₹60,000 shares of ₹10 each fully paid 6 lakh. ஓகேவா, இப்போது நெக்ஸ்ட்டு ப்ரீமியம் மெத்தடில் நம்ம என்ட்ரி போட போகிறோம். அதுக்கும் என்ன ஆகும், மிஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு ஜெகன் ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட் 60,000 இன்ட்டு அவங்க ப்ரீமியமும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம வந்து ப்ரீமியமுக்கு ஃபஸ்ட்டு கால்குலேஷன் கண்டுபிடிச்சிக்குவோம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக ஜேர்னல் என்ட்ரி போட ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், கம்படிஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் ஷேர் டு பி இஷ்யூட். எவ்வளோ வந்து டோட்டல் அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 6 lakh. ஃபேஸ் வேல்யூவோடவே 10% கொடுத்துருக்காங்க, ப்ரீமியம் 50%. இப்போ இந்த 10ல் 50% கண்டுபிடிக்கணும். அப்போ 10 into 50/100 போட்டிங்கன்னா ₹5. இந்த 5 தான் ப்ரீமியம். ஓகேவா, அப்போ 10 பார் வேல்யூ, 5 rupees வந்து ப்ரீமியம். இப்போ டோட்டலாக 15 வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதில் பார் வேல்யூவில் ஷேர் கண்டுபிடிச்சோம்னா டிவைடட் பை 10 போட்டோம், 60,000 ஷேர் கிடச்சிச்சு நமக்கு. அதே மாதிரி இங்கே ப்ரீமியம் சேர்ந்துருக்கிறதுனால 6 lakh டிவைடட் பை 15 பார்த்தீங்கன்னா 40,000 ஷேர். ஓகேவா, அப்போ 40,000 நம்ம என்ட்ரி போடும்போது எப்படி போடுவோம், ஃபஸ்ட்டே 40,000 ஷேர் இன்ட்டு ப்ரீமியோட 10 + 5 15. அப்போ 40,000 into 15, 10 + 5. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இது மிஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு ஜெகன் ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போட்டுருங்க. இதே ஜெகன் ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் போடுவோம். ப்ரீமியம் இருக்கிறதுனால செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்னு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி போடுவோம். இப்போ எவ்வளோ ஷேர் நமக்கு இதில் 40,000 தான். ஓகேவா, ஏன்னா 40,000 டிவைடட் பை 15 ப்ரீமியத்தை சேர்த்து டிவைட் பண்ணுறதுனால 40,000 into 15 போட்டிங்கன்னா 6 lakh வரும். இந்த 40,000 into 10 வந்து எங்கே வரும், ஷேர் கேபிட்டலுக்கு பண்ணணும். 40,000 into 5 வந்து ப்ரீமியமுக்கு போட்டிங்கன்னா 4 lakh 2 lakh வரும். டோட்டல் 6 lakh. ஓகேவா, இஷ்யூ ஆஃப் 40,000 shares of ₹10 ஈச் அட் ஏ ப்ரீமியம் ஆஃப் 50% அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுங்கள். சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.